ஹலோ மக்களே, சுத்தி இருந்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு நபர் மட்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆபத்துல இருக்கதும் ஒரு உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐஸுக்கு நடுவுல வசமா மாட்டிக்கிட்டு இருந்த நாயை காப்பாத்துறதுக்காக தைரியமா அதுக்குள்ள இறங்கி அந்த நாயை காப்பாத்த போறாரு. அண்ட் கொஞ்சம் தூரம் அந்த நபர் போகும்போது அவருடைய கால்கள் அவரால் ஃபீல் பண்ண முடியல. இருந்தாலுமே கூட அந்த நாய் உதவி கேட்கறது அவருடைய காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் ஃபைனலா அந்த ஒரு நாயை அவரு காப்பாத்திடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஒரு நபரை தான் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி ஆபத்துல இருக்கும் போது வாயை திறந்து உதவி கேட்க முடியாத ஒரு உயிர் அண்ட் அதனோட நிலைமையை புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு நல்ல மனசு, இது ரெண்டுமே கம்பைன் ஆகும் போது அந்த இடத்துல நடக்கக்கூடிய எமோஷனலான அதே நேரத்துல ஹீரோயிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் விபரிக்க வார்த்தைகள் கிடையாது. அண்ட் இதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான், நாய் பூனை இது எல்லாத்தையுமே தாண்டி காட்டோட ரொம்பவுமே ஆபத்தான விலங்குகளான சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, யானை, பாம்பு இந்த மாதிரியான விலங்குகள் கூட மனிதர்கள் கிட்ட உதவி கேட்டிருக்கு. அப்போ அந்த விலங்குகளுக்கு நம்ம மனிதர்கள் உதவி பண்ணாங்களா, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை என் வரைக்கும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த யானை இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு ஆழமான குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை நோட் பண்ண அங்க இருக்கக்கூடிய மக்கள் உடனே ஒரு எஸ்கவேட்டரை கொண்டாந்து அந்த யானைய குழிக்குள்ள இருந்து காப்பாத்தி விடுறாங்க. அண்ட் இதுக்கு கைமாறா அந்த யானை எண்ல அவங்களுக்கு நன்றி சொல்லி இருந்துச்சு. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கண் கலங்கி போயிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ கிளிப் நம்ம இந்தியர்கள் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே எடுத்து காட்டி இருந்துச்சு. நீங்க பாக்குற இந்த சிறுத்தையோட தலையில தவறுதலா ஒரு முட்டி மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த ஒரு சிறுத்தையை பிடிச்சி அந்த சிறுத்தை தலையில மாட்டிருக்க முட்டியை எடுத்து விட்டது ரெஸ்கியூ டீம் எல்லாம் இல்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான். உங்களுக்குள்ளயும் மனிதனையும் அப்படிங்கிற ஒண்ணு இருந்து இந்த வீடியோவை ஒரு இந்தியனா பார்த்து பெருமைப்படுறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து விடுங்க. இந்த நபருக்கு பாம்பெல்லாம் பிடிக்க தெரியாதுங்க, ஆனா இந்த பாம்பை இதே இடத்துல இருந்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த பாம்பை அடிச்சே கொண்டிருப்பாங்க. இதன் காரணமா அந்த பாம்பு உயிர் தானே, அதை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த பாம்பை காப்பாத்தி இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பாம்பு எங்க பாதுகாப்பா இருக்குமோ அந்த ஒரு என்வைரன்மெண்ட்ல அந்த பாம்பை ரிலீஸும் பண்ணியிருந்தாரு. என்ன பொறுத்த அளவுல இவர் ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அண்ட் ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங். இந்த ஒரு வீடியோவை நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்கை நீங்க காப்பாத்தி இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல அப்படிங்கிற ஒண்ணு சந்தேகமே வேணாம், ஆபத்தான ஒரு விலங்கு தான். ஆனா சில நேரங்கள்ல அந்த முதலையே இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கிறது உண்டு. இப்போ இந்த ஒரு முதலைய இந்த குழிக்குள்ள அப்படியே விட்டுருந்தா கண்டிப்பா கொஞ்ச நாள்ல செத்து போயிருந்திருக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை சாக விடுறது நோக்கம் கிடையாது, அதுக்கு பதிலா அதை காப்பாத்தணும். அதனால அவங்களுடைய உயிரை ரிஸ்க்ல வச்சு அந்த ஒரு முதலைய அந்த குழிக்குள்ள இருந்து காப்பாத்தி இருந்தாங்க. இந்த மாதிரி மனிதநேயம் மிக்க ஒரு சில மனிதர்கள் ஒன்னா சேரும் போது எந்த அளவுக்கு பெரிய விலங்கா இருந்தாலும் அது எப்படிப்பட்ட டேஞ்சர்ல இருந்தாலும் இந்த மக்கள் அதை ஈஸியா காப்பாத்திட முடியும். இதோ இந்த ஒரு ஒட்டகச்சிவிங்கிய காப்பாத்தினது போல. எதை பத்தியுமே யோசிக்காம இந்த ஒரு நபர் தண்ணீர்ல குதிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு முதலையோட ரஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அந்த முதல்ல ஒரு நாய்க்குட்டிய தன்னுடைய பலமான வாயில கவ்வி வச்சிருக்கு. அந்த நாய்க்குட்டியை காப்பாத்துறதுக்கு தான் இந்த நபர் தன்னுடைய உயிரை பணைய வச்சிருக்காரு. அண்ட் ஃபைனலா அந்த நபரோட மொத்த பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த நாய்க்குட்டிய அந்த முதலை கிட்ட இருந்து அவரு காப்பாத்திடுறாரு. நீங்க பாக்குற இந்த ஒரு கரடி குட்டி டார்க்கான நைட்ல ஒரு ஆழமான பேஸ்மெண்ட் குழிக்குள்ள மாட்டிக்கிறது. அப்போ அது இந்த மாதிரியான சத்தத்தை எழுப்பி எனக்கு உதவி தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுத்தி இருந்தவங்களுக்கு புரிய வைக்க அங்க இருந்த நபர்களும் ஒரு ஏணிப்படியை வச்சு அந்த ஒரு கரடிக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு பாப் கேட்டோட கால் மாட்டிக்கிட்டு அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கத இந்த பெண் நோட் பண்றாங்க. உடனே அது ஆபத்தான விலங்கு அப்படிங்கிற உன்னையே அவங்க மறந்து அந்த ஒரு விலங்குக்கு உதவி பண்ண போகும்போது ஆரம்பத்துல அந்த விலங்கு ரொம்பவுமே ஆக்ரோஷமா நடந்துக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அமைதி ஆயிருது. அதுக்கு தெரிஞ்சிச்சோ என்னவோ தெரியல, இவங்க நமக்கு உதவி பண்ணதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிராப்ல இருந்து அது விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான மனுஷங்களும் பூமியில இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துச்சு பாருங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அமேசிங்கா இருந்துச்சு.